விஸ்வகர்மா திட்டம். இது 8.5 லட்சம் கைவினைஞர்கள் எங்களுக்கு வேணும்னு அப்ளை பண்ணாங்க. பாவம் அவங்க இணையதளத்துக்கு போய் அப்ளை பண்ண அவங்க அப்ளை பண்ணவங்கள சாமானியர்கள். விஸ்வகர்மா திட்டம் என்பது சாமானிய மக்கள், என்ன செருப்பு தைக்கிறவங்க, பானை செய்கிறவங்க, தச்சர்கள், குயவர்கள், பானை செய்கிறவங்க, இப்படிப்பட்ட மிக மிக இந்த ஹேண்ட்பேக் செய்கிறவங்க, செருப்பு தைக்கிறவங்க, ஆக இவங்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து அவங்களோட தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு ஒரு திட்டம். 8.5 லட்சம் தமிழக மக்கள் எனக்கு வேணும்னு போட்டதை, இல்லை விஸ்வகர்மா நீங்கள் பேர் வச்சுட்டீங்க, இது வந்து அடிமை தொழில், குலத்தொழில். நான் என்ன கேட்குறேன், அவங்க ஒரு தொழில் செஞ்சாங்கன்னா அந்த தொழிலை விரிவுபடுத்தப்படுறதுன்னு தப்பா? அப்போ விரிவுபடுத்தவே கூடாதுன்னா அப்போ அவங்க என்ன அதில் என்னன்னா அதில் நீங்கள் படிக்காதுங்கன்னு சொல்லலை, படிக்க கூட செய்யலாம். இப்போ நீங்கள் பிஏ படிச்சுட்டு கூட இருக்கலாம். ஆனால் எங்கள் அப்பா இந்த தொழிலை செய்கிறாரு, அதனால் எனக்கு வந்து இதில் வந்து எனக்கு தம்பிக்கோ அக்காவுக்கோ எனக்கு இதில் இது வேணும். அதனால் அந்த குடும்பத்தில் எல்லாரையுமே குலத்தொழில் செய்யணும்னு சொல்லலை. நீங்கள் படித்தா கூட அதை விரிவுபடுத்தணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தான் அதில் இருக்குது. ஆக ஒரு 8.5 லட்சம் பேரை வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு கிடைக்கணும் இருக்கிற வாய்ப்பை கூட கையில் மத்திய அரசு பணம் கொடுத்து உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறேன்னு சொல்கிறத தட்டி பறிக்கிறாங்க. அதே மாதிரி தான் NEP புதிய கல்விக் கொள்கை வந்து உலகத்திற்கு இன்று தேவையான ஒன்று. புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட பின்பு தான் இந்திய அளவில் 57 யூனிவர்சிட்டி உலக ரேங்க் வாங்கியிருக்கு.